ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 822வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குது. முக்கியமான அப்டேட்ஸ், ரியல்மியோட 10 Pro Plus இந்தியாவுக்கு சீக்கிரமாக வரப்போகிற மாதிரி தெரியுதுங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ட்விட்டரோட ஊழியர்கள் எல்லாம் கொத்தாக விலகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். போகோலேருந்து ஒரு புது மொபைல் வர வாரங்களில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ ரெகுலராக நம்ம சண்டே தோறும் ஈஓடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா #ஈஓடி அப்படின்ற ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி கமெண்ட்டில் கொஸ்டின் கேளுங்க. ஸோ நிறைய கொஸ்டின் வர பட்சத்தில் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். அப்படி கொஸ்டின் ரொம்ப கம்மியாக இருக்குது, வீடியோ பண்ணுற அளவு கொஸ்டின் வரல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் சேர்த்து பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட், இன்ஃபினிக்ஸ்லேருந்து இப்போ ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்வீட்டில் இன்ஃபினிக்ஸோட ஹாட் 20 சீரீஸ் வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனோட இந்தியா லான்ச் டேட்டுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டிசம்பர் 1ஆம் தேதி அப்படின்றத. ஸோ இங்கே அவங்க இன்ஃபினிக்ஸ் ஹாட் 20 5G மட்டும் கொண்டு வந்தாங்கன்னா இது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 அப்படின்ற ப்ராசரோட வரலாம். இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது 20 சீரீஸ் அப்படின்றனால ஹாட் 20 சீரீஸில் நிறைய மொபைல்ஸ் இருக்குது. ஒரு மொபைல் மீடியாடெக்கோட 1080 ப்ராசரோட கூட வரப்போகுது. ஸோ அதனால ஒரு சில மொபைல்ஸ் லான்ச் ஆகலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸோட ஹாட் 20 5G வரப்போகுது டிசம்பர் 1ஆம் தேதி. அடுத்து சாம்சங்லேருந்து சாம்சங் One UI 5.0 அப்டேட்டை புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆண்ட்ராய்டு 13ஓட வருதுங்க. ஸோ இது எல்லா மொபைலுக்கும் ரொம்ப சீக்கிரமாக, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சீக்கிரமாக கொடுத்து முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே என்னென்ன மொபைல்ஸ்க்கு எப்பப்போ வரும் அப்படின்ற லிஸ்ட்டை ஷேர் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு சில மொபைல் கேலக்ஸி சீரியஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேலக்ஸி சீரியஸில் வர அடுத்தடுத்த மொபைல்ஸ்க்கு நவம்பருக்குள்ளே நிறைய மொபைல்ஸ்க்கு கொடுத்து முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து டிசம்பர் ஜனவரி அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட சாம்சங்கோட மொபைல் இருந்ததுன்னா உங்கள் மொபைலுக்கு எப்போ அப்டேட் வரும் அப்படின்றத இந்த லிஸ்ட்லேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ப்ளஸோட OnePlus 10 Pro இந்த மொபைலுக்கு ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மொபைலுக்கு ப்ரைஸ் கட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே லான்ச் ஆகும்போது 8GB 128GB 67,000 அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் ஆச்சு. 5,000 ப்ரைஸ் கட் கொடுத்துருக்காங்க. ஸோ 62,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு நம்மளால் வாங்க முடியும். அதே மாதிரி இதனோட 12GB 256GB 72,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் ஆச்சு. இப்போ 5,000 ப்ரைஸ் கட்டோட 67,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அமேசானில் சேல் பண்ணுறாங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது, பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க. அடுத்த அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சேனலில் மொபைல் கம்பெனிஸ் நம்மளை எப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து RIP ட்விட்டர் அப்படின்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டாக ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் இந்த ஹேஷ்டேக்கை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் ட்விட்டரில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பியிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது. இங்கே நீங்கள் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா ஒரு 3 மாதம் சம்பளத்தோட வேலையை விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எதுக்காக எஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்விட்டருக்காக நீங்கள் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண ரெடி அப்படின்றா எஸ் கொடுங்க, அப்படி இல்லை நான் ரெடி இல்லைன்னா நீங்கள் வேலையை விட்டு கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பி விட்டாராம். இதனால ட்விட்டர் ஊழியர்கள் நிறைய பேர் ராஜினாமா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ட்விட்டரில் பாதி அளவுக்கான ஒர்க்கர்ஸை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இங்கே ஒர்க் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா புது விஷயங்களை நிறைய ட்விட்டரில் கொண்டு வரதுனால எக்கச்சக்க ஒர்க் 7 டேஸும் 12 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்காம். ஸோ இதில் இன்னும் ஹார்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா, என்னடா இது அநியாயமாக இருக்கு அப்படின்னு ஒரு கோஷ்டியும், ஏற்கனவே பாதி பேரை வெளியே வரட்டியாச்சு, இப்போ வேற நீ இல்லைன்னா போன்ற மாதிரி சொல்றாங்க. எப்பனாலும் நம்மளை துரத்திடுவாங்க, இங்க இருக்குது நமக்கு சேஃப்டி கிடையாது, வேற ஏதாவது நல்ல இடத்த பார்த்து போய் ஓடிடுவோம் அப்படின்னு ஒரு சிலரும் வேலையை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால RIP ட்விட்டர் அப்படின்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டாக ஸ்டார்ட் ஆகுது. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் பார்த்துட்டு எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல ஒர்க்கர்ஸ் மட்டும் எனக்கு இருந்தா போதும்பா, இருக்கிறவங்களை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டும். அடுத்து அதை தொடர்ந்து யாரெல்லாம் வெளியே போறாங்களோ போங்கப்பா, எனக்கு இப்போ ட்விட்டர் எப்பவும் இருக்கிறத விட யூசேஜ் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டும்
அப்படின்னு பண்ணியிருக்காரு. உண்மையாகவே கூலாக தான் இருக்கிறாரா இல்லை உள்ள பயத்தை வச்சுட்டு வெளியே சும்மா அப்படி மறைக்கிறாரா அப்படின்னு தான் புரியலை. ஸோ இதுலேருந்து தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இப்படி எலான் மஸ்க் பண்ணுறது சரியா தப்பா? உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானுமே என்னோட கருத்தை உங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து Xiaomiயோட Xiaomi 13 சீரியஸ் வராதாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா Xiaomi 13 சீரியஸை Xiaomi 14 சீரியஸாக எட்டு வர போகிறாங்களாம். 13 சீரியஸை ஸ்கிப் பண்ணுற மாதிரி தெரியுது. அதனோட பாக்ஸ் லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ பாக்ஸில் 14 தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அது மாதிரி ஒரு இமேஜ் லீக்குமே வந்தது. இதுலையுமே 14 தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால Xiaomiயோட 13 சீரியஸ் சைனால 14 சீரியஸாக லான்ச் ஆக போகுதாம். இது வந்து அடுத்த மாதம் முதல் வாரத்தில் லான்ச் ஆகலாமா. ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 ப்ராசரோட வரப்போகிற மொபைலாக இருக்குது. அடுத்து போகோவோட Poco C50 அப்படின்ற ஒரு மொபைலை எட்டு வர போகிறாங்க. இது என்னடா மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இது போகோவோட C31ஓட சக்ஸஸர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சக்ஸஸரா நான் புது மொபைல் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் புது மொபைல்லாம் இல்லை, எப்பவும் மாதிரி நாங்கள் ரெட்மியை தான் ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வரோம், ரெட்மி A1 ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன புரியலைன்னா, இவங்க வந்து ஒரே ரீபிராண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன தான் யோசனையில் இருக்காங்களோ புரியலைங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? அடுத்து ரியல்மி. ஆமாம், ரியல்மியோட 10 Pro Plus இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்றது எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. ஸோ இப்போ ரியல்மிலேருந்தே ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுதான் மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 ப்ராசரோட இந்தியாவுக்கு வரப்போகிற முதல் மொபைல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன டவுட்டாக இருக்குன்னா, இன்ஃபினிக்ஸ் ஹாட் 20 சீரியஸை வர 1ஆம் தேதி லான்ச் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அந்த சீரியஸ்லேயும் ஒரு மொபைல் 1080 ப்ராசரோட இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா இந்த மொபைல் அதுக்கு முன்னாடியே லான்ச் ஆகணும். அதாவது நவம்பருக்குள்ளேயே லான்ச் ஆனால் தான் ஃபர்ஸ்ட் மொபைலாக இருக்கும். ஒரு வேளை இன்ஃபினிக்ஸ் லேட்டாக லான்ச் பண்ண போகிறாங்களா இல்லை இவங்க அவங்களுக்கு முன்னாடி லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் கிடைச்ச அப்டேட் இது தாங்க. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கான அப்டேட்ஸ் இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக்கை தட்டி விடுங்க, பிடிக்கலன்னா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லி விடுங்க, சேஞ்ச் பண்ணிப்போம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.